சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகான வெண்மையான சிரசின் மயிரோடு கூட காணப்பட்டார். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம், அவருடைய சிரசின் மயிர் வெண் வஸ்திரம் போன்றது என்று வாசிக்கின்றோம். அங்கு அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் வெண்மையான மயிர் அவரது நித்திய ஞானத்தை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் மனிதன் ஞானத்தின் மூலம் தனது பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முயன்றான். மேலும் குழப்பமடைந்தான். எப்படியாயினும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை நாம் விசுவாசத்தால் பெறும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கான பதிலை நாம் எளிதாக பெறுவோம். தெய்வீக ஞானத்தின் உதவியுடன் எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதிலை பெற முடியும். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவாது. இருப்பினும் தேவனுடைய வார்த்தையை படித்து தேவன் ஞானத்தை பெறுவதன் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு நாளுக்கு நாள் அற்புதமாக பதிலளிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இது என்ன ஒரு பாக்கியம்! ஞானிகளிடமிருந்து, பெரிய மனிதர்களிடமிருந்து, தீர்க்கதரிசிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட காரியங்கள் இப்போது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் கர்த்தர் தாமே நம்முடைய ஞானம். மேலும் அந்த ஞானத்தை விசுவாசத்தால் பெறுகிறோம். எந்த காரியங்களிலும் உங்கள் சொந்த ஞானத்தை சார்ந்திருக்க வேண்டாம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் உள்ளதைப் போல நாளுக்கு நாள் தேவனுடைய ஞானத்தை கேளுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு நாள் ஒரு மனிதன் என்னிடம் வந்து, என்னிடம் 35 கேள்விகள் இருக்கிறது, அவைகளுக்கு பதில் சொல்வீர்களா என்றான். நான் சொன்னேன், அதற்கு நிறைய நேரம் தேவை. நான் உன்னை அழைக்கும் வரை சிறிது நேரம் காத்திருங்கள். உங்கள் எல்லா கேள்விகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்திருங்கள். 3 நாளைக்கு பிறகு நான் சிறிது நேரம் கழித்து அவரை அழைத்து, தயவு செய்து உங்கள் காகிதத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர், என்னிடம் எந்த கேள்வியும் இல்லை, எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் கூட்டங்களில் பேசியபோது கர்த்தர் என் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இப்போது பதில் சொல்ல எந்த கேள்வியும் இல்லாததால் நான் காகிதத்தை கிழித்துவிட்டேன். அவர் மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்றார். உங்கள் கேள்விகளுக்கு தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே பதிலளிக்க முடியும். நாம் தேவனுடைய வார்த்தையை போதுமான அளவு பயன்படுத்துவதில்லை. நாம் அங்கும் இங்கும் சென்றால் எந்த பதிலும் கிடைக்காது. மற்ற சகோதரிகள் மூலம் பதில் கிடைக்காது. உதவிக்காக அவரையே அழைக்கவும், விசுவாசத்தோடு அவரையே உங்கள் தெய்வீக ஞானம் என்று சொல்லுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் சென்றால் அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிப்பார் என்பதை நீங்கள் காண்பீர்கள்.